ஹாய் கைஸ், வெல்கம் யூ ஆல். ஐ எம் பிஜி காட்சன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம விடிய காலத்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலத்துல நேரம் சற்று ஒரு 6 மணி அளவில் நாங்க பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு vlog பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க ஒரு பெரிய மலையில ஏறி ஒரு சின்ன ஒரு கார்டியோ ஒர்க் அவுட், இன்னைக்கு உள்ள கார்டியோ ஒர்க் அவுட்டை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி டிஃப்ரெண்டாக பண்ணலான்னு சொல்லி நானும் எங்கள் ஜிம்மில் உள்ள பசங்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே தான் நாங்கள் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவார் மலை. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இது மலை, ஒரு சின்ன ஒரு மவுண்டைன். நம்ம இன்னைக்கு அங்கே தான் போக போகிறோம். ஸோ எல்லாரும் என் கூட வாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்காண்டி டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அது போக இந்த மாதிரி ட்ரெக்கிங் இனி போகலான்னு சொல்லி பிளானும் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நாங்கள் இப்போ பைபாஸ் பிடிச்சி வெறித்தனமான ஸ்பீடில் வெறியோடி போயிட்டுருக்கோம். இதோ என்ன தெரியுதுல, சூரியன் கிட்ட ஒரு மலை தெரியுதுல, இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். ஸோ இந்த மலை உச்சிக்கு போய் நாங்கள் என்ன ஃபன் பண்ணி அந்த மலைக்கு மேலே ஏற போகிறோம்னு சொல்லி வெயிட் அண்ட் சி. மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வழியாக நம்ம அந்த மலைக்கு போகக்கூடிய பாதை கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ரூட் வழியாக தான் நம்ம அந்த மலைக்கு போனோம். நம்ம ஃப்ரெண்டில் தெரிகிற இந்த மலை தான், நம்ம அங்கே லாங்கில் இருந்து பார்த்தோம்ல, சேம் அதே மலை தான். இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். இந்த மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு நிறையா இருக்கும். ஃபுல்லாக நிறைய வீடுகள் இருக்கும். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியே இருந்து இங்கே பிளேஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும் இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு. ஒரு வழியாக நாங்கள் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு மேல் நம்ம போக முடியாது. ஸோ இதில் பைக்கை நிறுத்திக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். நம்ம கூட வந்தவங்க ஆப்போசிட் சைடோடி வராங்க, உள்ளே வராங்க. ஸோ இதில் இந்த சைடில் தான் பைக்கை விட்டுக்கிட்டு நாங்கள் உள்ளே போக போகிறோம். ரெடியாக இருக்கோம். ஷூ எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு உள்ளே வந்தாச்சு. நம்ம கூட வந்தவங்களும் அதே மாதிரி தான் ஷூ எல்லாம் போட்டுட்டு வெறித்தனமாக உள்ளே போகிறதுக்கு ரெடியாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் 3 பேர் ப்ளஸ் கேமராமேன் ஒருத்தர். அவரை அவங்களுக்கு அடுத்த இதில் காணிக்கிறேன். அவர் கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி அவரை திரும்பி பார்த்துட்டு நாங்களும் உள்ளே போகிறோம். படி ஸ்டெப்ஸு ஒரு 500 படி இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக கவுண்ட் பண்ணல. நீங்கள் யாராவது அங்கே போயிருந்தீங்கன்னா கமெண்டில் எத்தனை படி இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்டை தட்டி விடுங்க மக்களே. இந்த வழியாக தான் போகணும். நான் ஒரு ஆர்வத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடி போனேன். இந்த ஆர்வத்தோட இது உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் அதில் என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா இவ்வளோ படி ஏறிக்கிட்டு ரெண்டாவது ஒரு பெரிய இதுக்காண்டி என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு விசர்க்கலை. ஸோ விசர்க்காமல் போகிறேன்னு சொல்லிட்டு தான் டிஷர்ட்டை தூக்கி காணிச்சிக்கிட்டு ஒரு டபுள் ஆம் பைசெப்ஸையும் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக மேலே போனேன். இவங்க தான் நம்ம கேங்ஸு. இதில் பாருங்கள், பெரிய சம்பவம் என்னென்னா சாவியை கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மறுபடியும் கீழே போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் நடந்தது. மறுபடியும் முதல்ல இருந்து, ஏன்னா பைக்கு போயிடுச்சுன்னா கிடைக்காதே பங்கு. மறுபடியும் கீழே போயிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு கேமராமேன் மேலே இருந்துட்டாங்க. ஸோ கேமரா மேலே பார்த்துருந்தாங்க. என்னால் முடியலை. எப்படியோ டயர்டாகி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு என்னதெல்லாமோ பட்டு மேலே போகிறதுக்கு முன்னாடியே டயர்டாயிட்டேன். ஸோ வாங்க போவோம், பார்ப்போம். இதுதான் அந்த படி. கீழே இருந்தே இருக்கும். அதுக்கு மேலே அழகாக பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கோம். சூப்பராக இருக்கும் அந்த மலை. நீங்கள் வியூ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பாருங்கள், போகிற வழியிலே நாங்கள் நிறைய பேரை காணிக்கிறோம். மேபி கிடைப்பாங்க. செம வியூ இருக்கும் பாருங்கள். நாங்கள் பாதியிலே எங்களுக்கு இந்த வியூ செம்மையாக கிடச்சி. மேலே போக போக இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குத்தராக இருக்குன்னு. இது உங்களுக்கு ஒரு கார்டியோ பண்ணதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் இங்கே போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். நீ யாராவது எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கே கோயில், இது மெயினாக ஒரு கோயில். இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. அது பெரிய வரலாறு. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டுன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தோம். ஆனால் படி என்னதோ ஈஸியாக தான் இருந்து ஒரு வழியாக நாங்கள் இந்த ஒரு சைடில் உள்ள ஒரு சின்ன இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதில் 10 நிமிஷம் இருக்கலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி வந்த ஆள் நம்மளை தாண்டி மேலே போயிட்டாரு. இனி இருந்தால் செட் ஆகாது, ஓடிடுவோன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் ஒரு கும்பிட போட்டுக்கிட்டு இந்த வியூவை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இந்த வியூ பார்க்கணுன்னா நிறைய பேர் கொடுத்து வைக்கணும். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை உங்களை அப்படி ஃபுல்லாக பார்க்கணுன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தாலே போதும், வேற லெவலில் தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஜங்ஷனை போடுங்கன்னா யாருமே போடாமல் போய்கிட்டே இருந்தாங்க. நம்ம கால் வர பெயினாக இருந்தனால நான் ஒரு ஆளுக்கு இடுப்பை பிடிச்சிக்கிட்டேன், சபர் ரீசனுக்கு இடுப்பை பிடிச்சிக்கிட்டேன். இடுப்பை பிடிச்சிக்கிட்டு பார்த்தா இதோ இதில் உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு கிடையாது ப்ரோ, இதுதான் நந்தி கோயிலோட நந்தி வேணும்னு சொல்லிட்டு நந்தி தானே பார்க்கணுமேன்னு சொன்னாங்க. ஆனால் இது உண்மையா பொய்யான்னு தெரில. ஆனால் அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே தான் அந்த காலத்தில் மன்னர்கள் தண்ணி குடிக்க வருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஜம்முன்னு ஒரு மடக்கு தண்ணியும் குடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு மடக்கு தண்ணியும் குடிச்சிக்கிட்டு ஓகே ப்ரோ வாங்க போகலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது சொன்னோம். எரியா நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு இருந்த கேப்பில் பார்த்தா கிட்ட ஒரு நாய் இருந்து என்னையே பார்த்துட்டு இருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிவேன், உனக்கெல்லாம் தண்ணி தந்துட்டு நான் எங்கேயா போகிறதுன்னு பார்த்தா நம்ம கேமராமேன் நாயை ஃபோக்கஸ் வைக்க போயிட்டாங்க. ஆஹா, இந்த நாய் நம்மளை சும்மா விடாதே, ஒன்னதான் பார்க்குதுன்னு சொன்னாங்க. நானும் திரும்பி பார்த்தேன், சிரிச்சேன். அது திரும்பிட்டு வெக்கத்துல என்னடா இது நம்மளை கண்டு வைக்கப்படும் கடிக்குமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை கடிக்கல. அதுக்கு பார்ட்னர் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு சரி ஏனி இதுக்கு மேல் நம்ம இங்க இருந்தோம் நம்ம செட் ஆகாது, ஓடுறா கைப்புள்ள இங்க இருந்து எந்திரிச்சு போயிருவோம்னு சொல்லிட்டு நாங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு இனி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. ஈஸியா இல்ல ப்ரோ, இனிதான் ப்ரோ கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆளுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ல ஓடிட்டேன். ஈஸியா இருக்கும்னு சொன்ன உடனே மேலே போய் கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம்ல. ஆனால் இங்கே வரவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழி மாறி போக மாட்டீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் அம்புக்குறி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த அம்புக்குறியை பார்த்து நீங்கள் மேலே நடந்தாலே போதும், மேலே போயிடலாம். ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு அங்கங்கே நின்று போய்க்கலாம். எவ்வளோ அழகாக அந்த பாறைகள். நீங்கள் வெளியே பெரிய பெரிய மலைக்கு ட்ரெக்கிங் போகணுன்னு தேவையில்ல, இந்த மலைக்கே வந்தால் போதும். இதுலேயே உங்களுக்கு எந்த மாதிரி போகலாம், எப்படி எப்படி இருக்கும் இடம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருக்கும். திடீர்னு குத்தரா ஏறும், திடீர்னு பாதியில் நிற்கும். இந்த ஸ்டெப்பை பார்த்தாலே தெரியுங்க எங்கடா பாதை இருக்குன்னு பார்ப்பீங்க, ஆனால் இதுதான் பாதை. இதுலேயே ஒரு வியூ செம்ம அழகாக இருந்துச்சு. உடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபியை போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு செல்ஃபியை போட்டுட்டோம். இவங்க தான் நம்மக்கிட்ட கேமரா எடுத்துகிட்டு வரவங்க. நம்ம கூட இவங்க மேலே போய் நின்றுட்டாங்க, நாங்கள் 2 பேர் கீழேயே உட்காந்துக்கிட்டு ஐயா இருங்கய்யா வாரோம்யா உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங் சொன்னனால இருந்தோம். பாருங்கள் இந்த இடத்துல உள்ள பாருங்கள், நம்ம சவுத் சைடு உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுக்கு மேலேயும் போகலாம், இன்னும் மேலே இருக்குது டாப், நம்ம இன்னும் மேலே ஏறி போகணும். ஸோ நம்ம இதில் இருந்தே ஒரு செல்ஃபி மூட போட்டிருப்போம். இருங்கயா ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போங்கயான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாய் பாய்ன்னு சொல்லி ஒரு ஹாய் பாய் காமிச்சிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் உங்களுக்கு இங்கே பார்க்க அருமையாக அழகாக இருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்பலாம் இது கிலோமீட்டர் தூரம் கிடையாது. நாங்கள் யோசித்து போனோம். நல்ல ஃபன்னாக தான் இருந்துச்சு. இதுதான் கள்ளிச்செடி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கள்ளிச்செடி இல்லை, இது ஒரு பழங்காலத்தில் உள்ள நம்ம வேலிக்கு வைக்கக்கூடிய ஒரு செடி. இது இந்த மலையில் முன்னாடி நம்ம ஊர் வீட்டுக்கிட்டலாம் இருக்கும். இப்போ இது நம்ம பார்க்குறதே ரொம்ப ரேர். ஆனால் இந்த இடத்துல அந்த மரம் இருக்குது. மரம் இல்லை, இது ஒரு செடி மாதிரி பட்டது. நம்ம இதுக்கு மேலேயும் போவோம் வாங்க, எப்படி இருக்குன்னு மேலே பார்ப்போம். நீங்கள் எங்கேயும் திரும்பணும்னு தேவையில்ல, அம்புக்குறி உங்களுக்கு எங்கெங்கே போகணும் எப்படி போகணும்னு சொல்லி தெளிவாக போட்டு வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு இடுக்குக்குள்ளெல்லாம் வர மாதிரி இருக்கும். பாருங்க இந்த பாறை இவ்வளோதான் கேப்பு. கொஞ்சம் பெரிய பாடியெல்லாம் இருந்ததுன்னா இதுக்குள்ளோடி வராது. ஆனால் எப்படியோ நாங்கள் உள்ளோடி நுழைஞ்சு வந்துட்டோம். என் பாடியெல்லாம் உள்ளே எப்படி வந்தனே தெரில. இந்த இடம் ரொம்ப ஒரு ரிஸ்க்கான இடம். கஷ்டப்பட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டோம். ஏன் ஒரிஜினல் வாய்ஸ் போடலன்னா வாய்ஸ் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்கும். இந்த மலையை ஏறி போகிறதுக்குள்ள பாப்பா சபரீசனுக்கு கண்ணை கட்டி ஐயா என்னாலாம் முடியலையா, இதுக்கு மேலே என்ன எப்படியாவது தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா 108க்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோனாவது அடிங்கன்னு சொன்னா, இல்லைன்னா இதுலேருந்து உருண்டு போகிறேன்னெல்லாம் சொன்னார். நாங்கள் விடலை, வாயா போவோம் மேலே போய் பார்ப்போம், மேலே அப்படி என்னதான் இருக்குன்னு உச்சத்தை காணுவோன்னு. இவரும் சரி போவோம். அப்போ கொஞ்சம் வாக்குவாதத்தை தாண்டி கையை கொடுத்து தூக்கி வாங்க மேலே போவோன்னு கிளம்பிட்டோம். கடைசியாக ஒரு 50% வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த இதில் ஒரு பக்கத்தில் ஒரு குண்டு உண்டு, அந்த குண்டையும் பார்த்துக்கிட்டு ஒரு 2 செகண்ட் ரெஸ்ட் ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு முக்கில் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இந்த பிளேஸ் இருக்குதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குது இந்த இடம்.
மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. ஆனால் நீங்கள் மேலே எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஏறீங்களோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ சொட்டிங்காக இருக்குன்னு. இது என்ன சொட்டிங்காக இருக்கும் நார்மலாக நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணும் போச்சுல. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று ஜில்லுன்னு 10 நிமிஷம் நீங்கள் நின்னீங்கன்னா இந்த விசர்ப்பு கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடும். உங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரியும் 2 பசங்க வராங்க. இந்த பசங்க நம்மளை பார்த்துட்டு வேற போனாங்க. இவங்க ஏதோ சொன்னாங்க, நமக்கு கேட்கல. ஓகே பாய் ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த பசங்க ஏதோ சொல்லிட்டு போனாங்க. இதுதான் எங்களுக்கோட செகண்டு ஸ்டாப்பிங் பாயிண்டாக இருந்துச்சு. செகண்டில் சாரி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு. இந்த மலையிலேருந்து பார்த்தோம், எல்லா இடமும் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. இந்த பாறையில் எப்படி நடந்து போகிறதுன்னு, மலையில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனாலும் ஓகே வாவ் நைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இந்த பாதையில் எப்படியோ நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு தத்தி தவழி மேலே போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்லேயே ஆட்கள் வந்தாங்க. அவங்கள வீடியோ எடுக்க முடியல. பெரியவங்க அவங்க எங்களை விசாரிச்சுட்டு போனாங்க, எந்த ஊர் எங்கேருந்து வாரீங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹாய் பாயை சொல்லிக்கிட்டு நாங்கள் போனோம். கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு. மேபி அவங்களுக்கு ஏஜ் இருக்கும், ஆனாலும் அவங்க இவ்வளோ ஏஜ்லேயும் காலைல 5 மணிக்கே வந்துட்டேன்னு சொன்னாங்க. 5 மணிக்கே மேலே வந்துட்டு கீழே இறங்குறேன்னு அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க, நாங்கள் மேலே போகிறோம். நாங்கள் ஒரு 6:20 6:30 போல் நாங்கள் மேலே போய் இந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து அவங்க 5 o'clockே மேலே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக எனக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்தனால எனக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு மேலே போய் இது எங்களோட செகண்ட் உட்காந்திங் பாயிண்ட்டு. நாங்கள் இங்கே வந்து தான் உட்காந்திங். அண்டு சீயிங் திஸ் சி வியூஸ் வாவ் வெரி நைஸ். ஹீஸ் குத்த வச்சிங்க கீழே. ஆனாலும் நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போனோம். ஆனால் எங்கள் கூட வந்த பிரதாப் ப்ரோ வாவ் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த லொக்கேஷன்லாம் நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாராவது ரீல்ஸ் போட்டு தான் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட இடத்துலாம். நாங்களும் இப்படி ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் போட்டோம். ஆனால் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இருக்காது. அப்படியே நாங்கள் இதுலேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தெரியுது பாருங்கள் ஒரு கொடி. அந்த கொடிக்கிட்ட தான் நாங்கள் போகணும். என்ன தூரம் இருக்குது, என்ன 50% இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. 50 80% கிட்ட இருக்கும். 20% தான் இவ்வளோ நேரம் ஏறி இருக்கும். அந்த கொடியை வேற நாங்கள் தெளிவாக ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். இதுக்கு மேலே இங்கே உட்காந்தோன்னா நடக்காது, எந்திரிச்சு போவோம்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும். நாங்கள் போயிட்டு இருந்த பாதையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வித்தியாசமான இடம் லொக்கேஷன் இருந்துச்சு. திடீர்னு ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. குகைக்கு உள்ளோடி போய் அங்கே போனோம். இதுதான் இதில் பார்க்குறதுக்கே ரொம்ப நைஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எல்லோரும் இந்த குகைக்குள்ளே வர மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள்லாம் இந்தால வாங்க, நான் டிஃப்ரெண்ட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா ஆப்போசிட்டில் இன்னொரு குகை இருந்துச்சு. அந்த குகையோடி படுத்து எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு ரியாக்ஷனை போட்டு வரலான்னு பார்த்தேன். பட் அந்த ரியாக்ஷன் எல்லாம் சிரிப்பாலேயே வந்துருச்சு. இந்த மாதிரி மலைக்குள்ளோடி வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அற்புதம் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்ன இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். 5xல ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இவங்க இன்னொன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோன்னு. ஸோ இவ்வளோ இடத்துக்கு நம்ம போகணும். போய் நம்ம அங்கே பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி தெளிவாக நம்ம பார்ப்போம் வாங்க. நாங்கள் இதில் ஒரு ஜம்முன்னு ஒரு படுக்கையை போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புனோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி இருக்காது, பாறை இருக்காது. ஓரளவு நார்மல் ஈஸியான பாதை தான். இன்னும் ஒரு 30% நம்ம மேலே போக வேண்டியது இருக்கும். அதோடி நம்ம ரீச் ஆயிடுவோம். இனி உள்ள 30%ம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இனி அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட்டை பண்ணிக்கிட்டு நீங்களும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து சமையல்லாம் வைக்கலாம். ரொம்ப அழகான ஸ்பாட்டு. ஏன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் போகும்போச்சுல உங்களுக்கு தெரியும் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு.
இப்போ பாருங்க இன்னும் 10% தான் இருக்கு. 10%ல இருந்து இந்த வியூ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த வியூ எல்லாம் பார்க்கணும்னா அப்படி வாவ்! காலையில பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்துச்சு. இதோடி முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தோம். இவ்வளவுதான், இன்னும் 5% நாங்க மேலே ஏறிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மேலே உள்ள காட்சிகள் தான். நாங்க இது ஒரு ஷார்ட்கட் எடுத்து ஷார்ட்கட்ல போனோம். அவருக்கு பின்னாடியே நாங்க வந்துட்டோம். இவ்வளவுதான், இன்னும் ஒரு 2%. அந்த 2% நாங்க கம்ப்ளீட் பண்ணி ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு அங்க காத்து ஓவரா இருந்ததுனால சரியா கேட்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிட்டு ஹனுமார் சிலைகிட்ட நாங்கள் கொஞ்ச நேரம் சாமியை வேண்டிக்கிட்டு தீர்த்தத்தெல்லாம் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் அடுத்த இதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம கூட வந்தவர் தாண்ட முடியல. ஆனாலும் இவரை தூக்கி விட்டு எப்படியா நாங்கள் தூக்கி போட்டால் கொண்டு போயிடும்னு சொல்லி கையை பிடிச்சி மேலே ஏற்றி பொறுமையாக அவர் ஏறி காற்று, இதில் என்னென்னா காற்று ஓவர், அதனால தான் அங்கே நம்ம மைக்கு கொண்டு போகல, வாய்ஸ் கேட்காதனால தான் எங்கள் வாய்ஸு. இந்த இடத்துல அவரை தூக்கி விட்டு நாங்கள் அப்படி ஜம்முன்னு மேலே ஏறி போயிட்டோம். இந்த இடத்துக்கு வரணும்னா கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். ஏன்னா நாங்கள் டாப்புக்கு வந்துட்டோம். நீங்கள் கீழே இருந்து பார்த்த டாப்புக்கு நாங்கள் மேலே வந்துட்டோம். அங்கே நாங்கள் இருந்த ஸ்பாட்டில் ஆள் இருந்தனால இன்னொரு இடத்துக்கு போனோம். இதில் என்னென்னா ஷூவை நாங்கள் கலத்தி வச்சுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் டஃப்பு தான் இதுக்கப்புறம். ஏன்னா நாங்கள் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். ஷூ கலத்தி வச்சனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் உச்சத்தில் இருந்தோம். ஏன்னா இங்கேருந்து வலிவே போகிறதுனால நம்ம கூட வந்து அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டனால, அவர் கஷ்டப்பட்டனால நான் தண்ணி குடித்தேன். அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும்னு. இது இன்னொரு ஸ்பாட்டு. இது ஏன் இப்படி இருக்குன்னா இதில் நாங்கள் ரீல்ஸ் எடுத்தோம், அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக. இது இன்னொரு ஸ்பாட்டு. இந்த இடத்துல வந்து உட்காந்தோன்னு நினச்சிட்டுங்களேன், நீங்கள் என் உடம்புல பார்த்துருப்பீங்க எவ்வளோ விசர்ப்பு இருந்துச்சுன்னு. அவ்வளோ விசர்ப்புமே போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து உட்காந்தோன்னா இருந்துக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 hours கிட்ட இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் போனோம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னே நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விடுவோன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து ஒரு பின்னாடியே உட்காந்துட்டார். ஸோ நாங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அடுத்தது அவருக்கும் ஒரு ஹாயை சொல்லிட்டு, சரி நீ மட்டும் ஏன் எங்கே இருக்க, வாங்கய்யா எல்லாரும் சேர்ந்து எடுப்போன்னு சொல்லி ஒரு செல்ஃபியை போட்டுக்கிட்டு நாங்கள் இதுக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாமான்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது கொஞ்சம் இனி போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸு. யாரும் இந்த இடத்துக்கு போகாதீங்க. பாறைக்கு உள்ளோடி தான் போய் வரணும். இந்த இடத்துல என் உடம்பு போகாதுன்னு சொன்னேன். ஆனாலும் நம்ம ரொம்ப ரிஸ்க் அதிகம், கையில் அடிபட்டிருந்து. ஆனாலும் எப்படியாவது கீழே இறங்கும்னு சொல்லி இந்த இதுக்கு கீழே நாங்கள் இறங்க ட்ரை பண்ணோம். ஆனாலும் என்னை கீழே இருந்து ஒரு ஆள் பிடிச்சி இறக்க, மேலேருந்து ஒரு ஆள் கையை கொடுத்து கீழே இறக்க, நான் அந்த பாறையை விடலையே பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஆனாலும் நம்ம இந்த ஸ்பாட்டு இதுதான் ஹைலைட்டான ஸ்பாட்டு. ஏன்னா இதுக்கு எங்கே யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுவோன்னு போக மாட்டோம்னு தான் நினச்சோம். ஆனால் எப்படியோ போனோம், சுற்றி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே கேமராவை தான் போகணும், ஏன்னா இதுக்கு கீழே எட்ஜி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ தான் ஸ்பாட்டு, ரொம்ப ஹெவியாக இருந்து. அது மட்டும் இல்லை, பாறைகளில் மட்டும்தான் இருக்கணும், பாறையை மட்டும்தான் பிடிச்சி போகணும். இந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு தான். காற்று வேறு ஹெவியாக இருக்கும். எட்ஜுக்கு போய்ட்டோம், அந்த ஸ்பாட்டோடி நிறுத்திக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா மலைக்கு கீழோடி ஏறணும், மலைக்கு உள்ளோடி வந்து மேலே வரணும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எப்படியாவது மேலே வந்துடலான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம். இதோடி நாங்கள் இதுக்கு மேலே நம்ம இனி எங்கேயும் போகணுன்னா கீழே இறங்குவோன்னு சொல்லி இறங்கலான்னு போனோம். பார்த்திங்கன்னா ஃபோனில் சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதோடி நம்ம விலாகை முடிச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இங்கே வர வந்தோம். அதுக்கு பிறகு இறங்கிறதுக்கு வெறும் 20 நிமிஷம் தாங்க ஆச்சு. எவ்வளோ தூரம் மேலே ஏறணுமோ அதோடி வெறும் 20 நிமிஷம். ஏறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு, இறங்கிறதுக்கு 20 நிமிஷத்தில் இறங்கிட்டோம். செம ஃபாஸ்ட்டாக இறங்கணும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அது மட்டும் இல்லை வெளியே எங்கே ட்ரெக்கிங்ஸ் எங்கே போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.